நான் அதிமுக கூட்டணியில் இருக்கேன்னா அவருடைய ஓட் பேங்க் அவர் பின்னாடி வராது. அவருக்கு இப்பவே எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அவருடைய ஓட் பேங்க். அவருடைய ஓட் பேங்க் தினகரனுடைய ஓட் பேங்க் எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். நான் பாஜகவோட என்டிஏல தாங்க இருக்கேன். அவரு அந்த கூட்டணியில அவர் இருக்காருங்க அப்படின்னு சொல்றது மூலமா அந்த ஓட் பேங்கை தக்க வைக்க பாக்குறாரு. அவருக்கான ஓட் பேங்கை தக்க வைக்க பாக்குறாரு. பட் அந்த மக்கள் தெளிவா இருக்காங்க. பாஜக வந்து தினகரனுக்கும் சேர்த்து தான் சீட்டை வாங்குறாங்க. ஏடிஎம் கேட்ட 40 கேட்கறாங்க மொத்தம். 40னா இவருக்கு ஒரு 10 ஏதோ கொடுக்கலாம் ஐடியால இருக்காங்க. ஜி.கே. வாசனுக்கு போன வாட்டி 6 கொடுத்து அவர் தோத்தாரு. இந்த வாட்டி 3 கொடுத்தா போறோம்னு நினைக்கிறாங்க. 35 சீட்டு அதுக்குள்ள தினகரன் வாசனை அகாமடேட் பண்ணிக்கோங்க. பாமகவை நான் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு. அதனால வந்து ரொம்ப நீங்க நெகோசியேட் பண்ணீங்கன்னா அப்புறம் அதே காரணமா வச்சுன்னு அவர் விலைக்கு போயிடுவார் அவர். அதனால வந்து அவரை விட்டுறக்கூடாதுன்றதுல பாஜக தெளிவா இருப்பாங்க. கூட்டணியில வந்து ஒரு ஒரு கோகசிவ்னஸ், அதாவது ஒரு ஒத்துணர்வு, ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒப்பீனியன் அங்க இல்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு ஒற்றுமை வரல. ஆக்சுவலா ஒரு பிளவு இருந்துட்டே இருக்குன்றத நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது அது வந்து தினகரனுக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் பேர்ல உள்ள போனது ஆக்சுவலா. அதனால வந்து அவரால் வந்து எடப்பாடி இருக்கிற இடத்துக்கு போவே கூடாதுன்னு நினைச்சவாரு. ஆனா பாஜக வந்து பிரஷர் பண்றாங்க. என்டிஏ ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாரு மோடி. அங்கேயும் என்டிஏ ஆட்சி, இங்கேயும் என்டிஏ ஆட்சின்றாரு. அமித்ஷாவை கேட்டா அதே என்டிஏ ஆட்சின்றார். இவர் என்ன பொதுக்குழுல என்ன தீர்மானம் போட்டாரு எடப்பாடி? நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை, நாங்கள் தான் யாரை கூட்டணியில சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவோம்னாரு. தினகரன் சேர்க்கறத பத்தி இவர் முடிவு பண்ணாரா? முடிவு பண்ணல. என் தலைமையில் தான் கூட்டணின்றாரு. உங்க தலைமையில் தான் கூட்டணியா? அப்போ உங்ககிட்ட வந்து சார் அவரு அதிமுக ரொம்ப ஓரங்கட்டி பேசுறாரு விஜய். எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்றார். அப்ப இனிமே ஒரு அதிமுக கூட்டணிக்கு அவர் ரெடியா இல்ல. விஜயை பொறுத்த மட்டும் ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை ஜெயிக்குமா பொய்க்குமான்றது நமக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ அடுத்தபடியா பாக்குறோம், இப்ப என்டிஏ கூட்டணி, இப்ப நம்ம ஒரு பக்கம் திமுக கூட்டணியே வந்து தொடர்ந்து அண்மை காலமாக ஊடக விவாதங்கள்ல பார்க்கிறோம். பல சர்ச்சைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. திமுக காங்கிரஸ் முறிவை ஏற்பட்டுருச்சு அல்லது முறிய போகுது, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப என்டிஏ பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நாளைய தினம் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தமிழகம் வருகை தர இருக்கிறாரு. பியூஷ் கோயலோட வருகையில வந்து இந்த சீட் ஷேரிங் சம்பந்தமாக நிச்சயம் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. நான் என்டிஏவுடன் தான் கூட்டணி வச்சிருக்கேன், நான் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கல, நான் வந்து சீட் ஷேரிங்க்கு பிஜேபி கூட தான் பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நிலைமையில் இருக்கிறது என்டிஏ அலையன்ஸ்? அவருக்கு என்னன்னா, தினகரனுக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் அதிமுக கூட்டணியில் இருக்கேன்னா அவருடைய ஓட் பேங்க் அவர் பின்னாடி வராது. அவருக்கு இப்பவே எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் அவருடைய ஓட் பேங்க். அவருடைய ஓட் பேங்க் தினகரனுடைய ஓட் பேங்க் எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க். அதுதான் அவருக்கு 21ல வந்தது. 24லயும் அவர் வந்து வந்தது அவருக்கு தனியா நின்ன போது. ஆனா இப்ப நீங்க அந்த கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டீங்க. அப்ப அந்த ஓட் பேங்க் எப்படி தக்க வைக்க முடியும்? எனக்கும் எடப்பாடிக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நான் பாஜகவோட என்டிஏல தாங்க இருக்கேன், அவரு அந்த கூட்டணியில அவர் இருக்காருங்க அப்படின்னு சொல்றது மூலமா அந்த ஓட் பேங்கை தக்க வைக்க பாக்குறாரு. அவருக்கான ஓட் பேங்கை தக்க வைக்க பாக்குறாரு. பட் அந்த மக்கள் தெளிவா இருக்காங்க. நீ அங்க போய் சேர்ந்து அந்த கூட்டணி விண்வெளித்தனா எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர், நீங்க என்ன இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எங்களுக்கு எதிரி எடப்பாடி தான், அவரை தோக்கடிக்கிறது தான் எங்க வேலை அப்படின்னு அந்த மக்கள் தெளிவா இருக்காங்க. அவரோட ஓட் பேங்க் மக்கள் தெளிவா இருக்காங்க. அதனால இவர் கூட அவங்க போவாங்களா, முழுக்க போவாங்களான்னு தெரியாது. கொஞ்சம் பேர் போவாங்க, கொஞ்சம் பேர் சசிகலாட்ட போவாங்க, கொஞ்சம் பேர் வந்து ஓபிஎஸோட கொஞ்சம் பேர் போவாங்க. அந்த ஓட் பேங்க் பிரியுது, அப்படியே 3ஆ பிரியுது. அது தவிர வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து தினகரனுக்கும் சேர்த்து தான் சீட்டை வாங்குறாங்க. ஏடிஎம் கேட்ட 40 கேட்கறாங்க மொத்தம். 40னா இவருக்கு ஒரு 10 ஏதோ கொடுக்கலாம் ஐடியால இருக்காங்க. ஜி.கே. வாசனுக்கு போன வாட்டி 6 கொடுத்து அவர் தோத்தாரு. இந்த வாட்டி 3 கொடுத்தா போறோம்னு நினைக்கிறாங்க. பாஜக வந்து ஒரு 25 இடத்துல போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. 40 கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு நான் 35க்கு மேல கொடுக்க மாட்டேன், நான் 150 இடத்துல நிக்க போறேன், நான் 150 இடத்துல நான் நிக்க போறேன், 54 சீட்டை பிரிச்சு கொடுப்பேன், அந்த 54 சீட்ல உங்களுக்கு வந்து ஒரு 35 கொடுக்குறேன், மீதி இருக்கிற 19 வந்து நான் வந்து இது மாதிரி வேறு பல ஏசி சண்முகம் அது இது நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாமக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாமகவுக்கு ஒரு 16 17 வரைக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 19 மீதி 19 இருக்குல்ல,
அதுல வந்து ஒரு 16-17 பாமக கொடுக்க வேண்டிய, அப்புறம் புரட்சி பாதத்துக்கு ஒண்ணு கொடுக்கணும், ஏசி சண்முகத்துக்கு ஒண்ணு கொடுக்கணும், பாரிவேந்தருக்கு ஒண்ணு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஜான் பாண்டியனுக்கு ஒண்ணு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் அவங்க பார்க்கணும்ல. ஸோ அதெல்லாம் ரெட்டையிலையா அவங்க சின்னமான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ உங்களுக்கு 35 மீதி இருக்கிற 19 பாமகவுக்கு நான் கொடுத்துட்டு மீதி இவங்களுக்குலாம் வேற கொடுக்க வேண்டியது இருக்கு. இதனால வந்து 35க்கு மேல கேட்காதீங்க அப்படின்றாங்க. நாளைக்கு 35னா தினகரனையும் சேர்த்து தான். தினகரன், வாசன் 2 பேருக்கு சேர்த்து. ஓ சார், ஆனா பிஜேபி தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வர்றது வந்து நாங்க 11.4% கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். எங்களுடைய மதிப்பை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. நாங்க எங்களோட பங்களிப்பு ஜாஸ்தியா இருக்கும். நாங்க வளர்ந்துருக்கோம். எனவே எங்களுக்கு 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை அப்படின்ற மாதிரி கணக்குல கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அதை மையப்படுத்தி தான் பிஎம்ஓக்கெல்லாம் கூட அவங்க சொன்னதாக நம்ம ஊடகங்களா செய்திகளை பார்த்தோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான தொகுதிகள்ல நம்ம 50-60 சீட்டுகள்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க, பட்டியலுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். குறைந்தது 40-45 தொகுதிகளாவது பாஜக தாமரை சின்னத்தில் நிற்கும், அப்படிதான் வந்து டஃபா பார்கெயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுதுல. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டார் எடப்பாடி. சான்ஸே கிடையாது. 35 சீட்டு, அதுக்குள்ள தினகரன், வாசனை அகாமடேட் பண்ணிக்கோங்க. பாமகவை நான் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றதான் அவருடைய பாயிண்ட்டு. அதனால வந்து ரொம்ப நீங்க நெகோசியேட் பண்ணீங்கன்னா அப்புறம் அதே காரணமா வச்சுன்னு ஒரு விலைக்கு போயிடுவார் அவர். அதனால வந்து அவரை விட்டுறக்கூடாதுன்றதுல பாஜக தெளிவா இருப்பாங்க. ரொம்பவும் அவரை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. திமுக கூட காங்கிரஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக தடுக்க முடியுமான்னு போங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா பாஜகவுக்கு வந்து அதிமுக விட்டு ஆள் கிடையாது. வேற யார் கூட சேருவாங்க? அவங்க தாவேக்காவை இழுத்து பார்த்தாங்க, அவர் வரமாட்டேன்ட்டாரு. தாவேக்கா வர முடியாதுன்ட்டாரு. போட்டு பார்த்தாங்க, சிபிஐ மூலமாலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வர முடியாதுன்ட்டாரு. இப்போ அவங்க அதிமுகவோட இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அந்த கட்டாயத்துல இருக்கும்போது அதிமுக அவங்க டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க. 2 சீட்டுக்கு 1 சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். அதுக்கான சான்ஸே கிடையாது. அதுக்கான சான்ஸ் எந்த விதத்திலையும் கிடையாது. அது யாரோ சில பேர் கலப்பி விட்ட விஷயம் அது. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அது எடப்பாடி கொடுக்கவே மாட்டார். அதிகமான இடத்துல போட்டி போடணும். ஏன்னா அவர் கூட்டணியே பலவீனமா இருக்கு. அவர் அதிகமான இடத்துல போட்டி போட விரும்புறதுக்கான காரணம் இருக்கு. வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி விடுறதுலேன்னு தெரியல அவர் வீக்கா இருக்காருன்ட்டு. 10,000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 1500 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அள்ளி விடுறாரு. அதுல இருந்தே அவர் வீக்கா இருக்காரு தெரியலையா? வீக்கா இருக்கிறவர் என்ன நினைக்கிறார்? அதிகமான இடங்களை போட்டி போடணும், அப்பதான் மெஜாரிட்டி வரும்னு நினைக்கிறார். அதனால அவர் வந்து பாஜகவுக்குலாம் 45 சான்ஸே கிடையாது. அவர் 2 சீட்டுக்கு 1 சீட்லாம் சான்ஸே கிடையாது. அதுக்கான சான்ஸே கிடையாது. இது அசம்பிளி எலெக்ஷன், அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சார், என்டிஏவுக்கான தமிழ்நாட்டினுடைய தலைவர் திரு இபிஎஸ் தான். அவர் தலைமையில தான் வந்து இந்த கூட்டணி. அவர் தான் வந்து கையெழுத்து போடணும், யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி அவருடைய சபையில தான் வந்து முடிவாகணும். ஆனா இப்போ டிடி தினகரன் தன்னிச்சையாகவே இப்படி வந்து முன் வந்து இல்ல நான் வந்து பிஜேபி கிட்ட தான் பேசி நான் வந்து சீட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாஜக இவரை வைத்து செய்தியை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறாங்களா? எப்படி பார்க்கிறது? எடப்பாடி பழனிசாமிட்டே இந்த கேள்வி கேட்டாங்க, இது மாதிரி டிடிவி சொல்றாருன்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அவங்க ஏற்கனவே என்டிஏல இருந்ததுனால அவங்க கூட அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்டிஏல இருந்திருக்காரு ஏற்கனவே, அதனால அவரு கூட அவர் பேசி முடிவு பண்ணிப்பாரு அப்படின்றாரு. வாசனும் என்டிஏல இருந்திருக்காரு, அவர் கூட பேசி முடிவு பண்ணிப்பாரு அப்படின்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா என்னன்னா அது வந்து இந்த கூட்டணியில வந்து ஒரு கோகசிவ்னஸ், அதாவது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒப்பீனியன் அங்க இல்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு ஒற்றுமை வரல. ஆக்சுவலா ஒரு பிளவு இருந்துட்டே இருக்குன்றத நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது அது வந்து தினகரனுக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் பேர்ல உள்ள போனது ஆக்சுவலா. அதனால வந்து அவரால் வந்து எடப்பாடி இருக்கிற இடத்துக்கு போவே கூடாதுன்னு நினைச்சவாரு. ஆனா பாஜக வந்து ப்ரெஷர் பண்றாங்க. அவரு தினகரனை கேட்டா ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லுவார். ஒரு அரசியல்வாதி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. இல்லாட்டி இவ்வளவு சீரியஸான ஒரு ஸ்டாண்டு வந்து எடப்பாடிக்கு எதிராக எடுத்துட்டு ஏன் அங்க போனோம்? அவர் ஆக்சுவலா போக வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் அங்க போறாரு. அங்க அவர் தாவேக்காவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாரு. தாவேக்கால அவர் வந்து ஓரளவுக்கு அகாமடேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல தான் எடப்பாடி அமித்ஷா ப்ரெஷர் அப்ளை பண்ணி அவர் இழுத்துட்டார். போக வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா இழுத்து நின்றுக்கலாமே, ஏன் போறாரு? தேமுதிகவுக்கும் ப்ரெஷர் கொடுத்தாங்க பாஜகல. அவங்க தைரியமா துணிஞ்சு திமுக அன்னைக்கு போயிட்டாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ்கே தைரியம் வந்து அவர் போய் சிஎம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ்கே தைரியம் வந்திருக்கு. அவருக்கும் ஒரு ப்ரெஷர் போட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க அவரை. போகாத அந்த சைடு, திமுக சைடு போகாத நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதனால வந்து இந்த கூட்டணியை வந்து தினகரனை பொறுத்த மட்டும் வந்து அவர் இந்த ஒரு காலத்தின் கட்டாயம்னு அதுல சேர்ந்திருக்காரு. வேற வழியில் பாஜகவோட அழுத்தம் காரணமாக சேர்ந்திருக்காரு. அது வந்து அவர் மறுப்பார். அவர் மறுத்துட்டு இருக்காரு. ஆனா வந்து அது சாதாரண மனுஷனும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது நமக்கு. அவர் இல்லைன்னு மறுக்கிறது அவரோட உரிமை அது ஆக்சுவலா. ஆனா வந்து இப்போ அவர் எடப்பாடியோட சேர்ந்துட்டாருனோன்னா அந்த அவரோட ஓட் பேங்க் வந்து அவருக்கு வராது போல் இருக்கு.
அதனால நான் என்டிஏவோட இருக்கேன்னு ஒரு விஷயத்த எடுத்து பூசா விடுறாரு. அவர் அப்படி சொன்னாலுமே அவர் கூட அந்த ஓட் பேங்க் போகுமான்றது டவுட்டா இருக்காங்க. சார் இப்படிப்பட்ட கருத்து முரண்கள், ஜெல் ஆகலங்கிற ஒரு விமர்சனம், அத வெட்ட வெளிச்சமா வந்து கொண்டு வந்துட்டாரு டிடிவி தினகரன். சேர்ந்து சேர்ந்தப்பவே வந்து பியூஷ் கோயல் முன்னிலையில தான் வந்து சேர்ந்தாரு. ஸ்டேட்மெண்ட் என்ன விடுறாரு, நான் சீட் ஷேரிங் என்டிஏட்ட தான் பேசுவேன்றாரு. இவர் என்டிஏவும் தனி, ஏடிஎம்கே தனி அப்படின்ற மாரி பேசுறாரு. இந்த தலைவர்கள் என்டிஏ ஆட்சின்றாங்க. இந்த தலைவர்கள் அதிமுகவின் தலைமையிலான ஆட்சின்றாங்க. இப்படி ஒரு பின்னி பிணையாத பரஸ்பர ஒரு உணர்வு இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்களே. இப்ப இந்த கூட்டணி ஜெல்லாகாத கூட்டணி அப்பட்டமா தெரிய வருது. பெர்செப்ஷன் வைஸும் இப்ப வீக்ன்னு தெரிய வருது. அப்போ இது ஒரு பெரிய பின்னடைவை தராதா? இன்னும் சொல்லப்போனால் முறிவை நோக்கி கூட போகுமா? அப்படிங்கிற அளவு கூட கேட்க தோணுகிறது. முறிவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இல்ல. இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிடுவாங்க. கதையை ஓட்டிடுவாங்க. உயிர்த்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில அதுக்கு ஒரு பலவீனமான ஒரு தோற்றம் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து என்டிஏ ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாரு மோடி. அங்கேயும் என்டிஏ ஆட்சி, இங்கேயும் என்டிஏ ஆட்சின்றாரு. அமித்ஷாவை கேட்டா அதே என்டிஏ ஆட்சின்றாரு. இவர் என்ன பொதுக்குழுல என்ன தீர்மானம் போட்டாரு எடப்பாடி? நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை, நாங்கள் தான் யாரை கூட்டணியில சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவோம்னாரு. தினகரன் சேர்க்கறத பத்தி இவர் முடிவு பண்ணாரா? முடிவு பண்ணலையே இல்ல, அவரு. இல்ல. என் தலைமையில தான் கூட்டணின்றாரு. உங்க தலைமையில தான் கூட்டணியா? அப்போ உங்ககிட்ட வந்து சேரணும் அவரு. அதாவது என்டிஏ கூட்டணியை பொறுத்த மட்டும் அது முறியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கேயும் வந்து பாஜகவுக்கு அதிமுக விட்ட வேற கட்சி கிடையாது. இங்க வந்து அங்க வந்து அதிமுக உடனடியா பாஜக கூட்டணியை முடிச்சுட்டு தாவேக்காக்கெல்லாம் போனா வந்து மத்தியில ஆட்சியில இருக்கிற பாஜக 29 வரையும் ஆட்சியில இருக்காங்க. அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பயம் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அதனால அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பாஜக கூட்டணி விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தாவேக்காவும் அதிமுகவோட இப்ப சேர்றதுக்கு ரெடியா இல்லை. அதனால அவங்களுக்குள்ள பல மோதல்கள், முற்றல் மோதல்கள்லாம் வந்துடுச்சு. அதிமுக ஒரு கட்சியாவே பொருட்படுத்தல விஜய். என்ன சொல்றாரு, வாலண்டியரா வந்து சில பேர் வண்டியில ஏறுறாங்க, காமெடி பண்றாங்க, சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு, காமெடி பண்றாங்கன்னு அதிமுக சொல்றாரு. அப்புறம் போன வாட்டி என்ன சொன்னாரு, பாஜக தலைமையில் இன்னும் சில கட்சிகள் அப்படின்றாரு ஆக்சுவலா. அந்த மாதிரி அதிமுகவை ரொம்ப ஓரங்கட்டி பேசுறாரு விஜய். எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்றார். அப்ப இனிமே ஒரு அதிமுக கூட்டணிக்கு அவர் ரெடியா இல்லை. விஜயை பொறுத்த மட்டும் ஒரு நம்பிக்கையோட போயிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை ஜெயிக்குமா பொய்க்குமான்றது நமக்கு தெரியாது. அதனால வந்து அதிமுக பொறுத்த மட்டும், பாஜகவை பொறுத்த மட்டும் அதிமுக விட்டா வேற வழி இல்லை. அது கூட்டணி முடியாது. 1-2 சீட் அப்படி இப்படி பிரச்சனைகள் வரும், அவங்க தீர்த்துப்பாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி 150 இடங்கள்ல அதிமுக போட்டி போட்டு 54 இடங்களை பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுல 35 இடங்கள் இவங்களுக்கு, 19 இடங்கள்ல பாமக போன்ற கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. ஆனா சார், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம தொடர்ந்து வரக்கூடிய செய்தி 19 பிளஸ் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வந்து வழங்குவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது என்ற செய்தி தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில சொற்ப கட்சிகள் இருக்கிறாங்க. நீங்க சொன்னது போல. பாஜகவும் இப்ப இந்த முறை டஃப்பா பார்கெயின் பண்ணுவாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன லாபம் பிஜேபிக்கு? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 3 கார் மாறி திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார் என்றெல்லாம் நம்ம பேசுறோம். இவரு தான் போய் காம்ப்ரமைஸ் ஆனாரு. கூட்டணி விட்டு வெளியே வந்தவரு, இவரா போய் சேர்ந்தாரு அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் பல சபையில. இப்போ பிஜேபி பிஜேபி தேடி இவர் வந்திருக்காரு. இபிஎஸ் வந்திருக்கிறாரு. இவங்க அ இந்த கட்சியை தமிழ்நாட்டுல வளர்த்திருக்காருன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையை வந்து இபிஎஸ்க்காக வந்து ஓரங்கட்டி வச்சாங்க. தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அவ்வளவு முன்னெடுப்புகள் எடுத்து பிஜேபி வச்சிருக்கு. நீங்க ஜஸ்ட் லைக் 25 சீட்ஸ்க்காக பிஜேபி வந்து இவ்வளவு முன்னெடுப்புகள் எடுத்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? குறைஞ்சது ஒரு 35ல 40 சீட்டாவது வந்து பெற்று நம்ம வந்து நின்று டபுள் டிஜிட்ல இந்த முறை சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் தானே பாஜகவுக்கு இருக்கணும். சார் போன வாட்டி 20 சீட் கொடுத்து 4 சீட்ல தான் சார் வின் பண்ணாங்க. இப்போ இபிஎஸ் என்ன சொல்லுவாருன்னா, நான் 25 சீட் கொடுத்தா குறைஞ்சபட்சம் 15 சீட் நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குமென்சி நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு. நீங்க போன வாட்டி 4 தான் வின் பண்ணீங்க. உங்களுக்கு 20 கொடுத்து ஏன் 4 வின் பண்ணீங்க? உங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அப்ப நாங்க எதுக்கு உங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்? மற்ற 16 இடத்துல திமுக அணி தானே ஜெயிச்சுது. அப்போ உங்களுக்கு அதிகமா கொடுத்தா 25 இடம் கொடுத்து நீங்க மறுபடியும் 4 இடத்துல ஜெயிச்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அப்போ மீதி இடத்துல திமுக அணியில வின் பண்ணும். அப்ப அந்த ரிஸ்க் நான் ஏன் எடுக்கணும்னு இபிஎஸ் கேட்பார்ல. அதனால உங்களுக்கு நான் குறைவா தரேன் அப்படின்றார். நீங்க ரொம்ப குறைவா தந்தாலுமே நீங்க அதிகமான இடங்களை வெற்றி பெறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்ல கன்வின்ஸ் பண்ணுவார் அவங்கள. இது என்ன 2 விவகாரம் சார். ஒன்று அம்மையார் சசிகலா அவர்களுடைய இந்த புதிய கட்சி. இது என்டிஏவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தபடியா ஓபிஎஸ்
ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு? நேற்று வரைக்குமே கூட அவர் திமுக ஆட்சிக்கு நற்சான்றிதழ் தான் குடுத்திருக்காரு அவரு. சோ இப்போ சசிகலா அவனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது? ஓபிஎஸ் ஓட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது? சசிகலா பொறுத்த மட்டும் அவங்க தனியா தான் இப்ப கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எடப்பாடி தான். நேத்து அவங்க பேட்டி முழுக்க எடப்பாடிய வந்து ரொம்ப கடுமையா சொல்றாங்க. துரோகின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அவர் பேரை கூட சொல்ல மாட்டேன்றாங்க. நான் அவரை உட்கார வச்சுட்டு போனேன். எனக்கு என்னெல்லாம் பண்ணிட்டாரு, எனக்கு எதிராக சதியெல்லாம் பண்ணிட்டாருன்னு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அவரோட உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு பண்ணிட்டாங்கன்ற மாரி சசிகலா பேசுறாரு. அது ரொம்ப கிரேவான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அது ஆக்சுவலா. அதுக்கு எடப்பாடிட்டேருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த மாரி இருக்கும்போது, அவரை பொறுத்த மட்டும் வந்து எடப்பாடிய தோற்கடிக்கணுன்றது சசிகலாவுடைய நோக்கமா இருக்கு. ஆனால் பாஜக பார்க்குற பார்வை அப்படி இல்ல. இவர் அதிமுக ஓட்ட பிரிக்கிறார் அப்படின்னா, நம்மள எதிர்த்து என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு தான் சசிகலா என்ன பண்றாங்க, பாஜக போட்டி போடுற இடத்துல போட்டி போட மாட்டாங்க. எடப்பாடி போட்டி போடுற இடத்துல போட்டி போட்டு, அவருக்கு போற ஓட்ட தடுப்பாங்க. சோ இரட்டை இலைக்கு எதிரா கேண்டிடேட் போடுவாங்க. கேண்டிடேட்ட போடுவாங்க. அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி தலைமையில இருக்கிறது அம்மாவுடைய கட்சி கிடையாது. அதனால அதுக்கு எதிரா நம்ம கேண்டிடேட்ட போடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. முந்தியெல்லாம் அந்த மாரி ஒரு சென்டிமெண்ட்ல இருந்தாங்க. 21ல வந்து அவர நீங்க வெறும் பார்வையாளரா இருங்க, இங்க உள்ள வராதீங்கன்னு அவருக்கு பாஜக பிரஷர் பண்ணாங்க. அதனால உள்ளேயே இருந்தாங்க. வரல. வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வெளியில இறங்கி ஆடணும். ஆட்டத்த ஆடலைன்னா நம்மள மறந்துருவாங்கன்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களால வந்து எடப்பாடிய தோற்கடிக்க முடியாது. அதிமுகவ தோற்கடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது. அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி எங்களுக்கு எதிரா பல விஷயங்கள் பண்ணிட்டார். எங்க ஆளுங்கலாம் தூக்கி கட்சிய விட்டு வெளில போட்டார். 10.5ல எங்களுக்கு துரோகம் பண்ண பார்த்தார். ஆனால் எடப்பாடிய வீழ்த்தணும்னா அது வந்து ஒண்ணு திமுகவால முடியும். இல்ல தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல தாவேகாவால முடியலாம். ஆனா அப்போ சசிகலாவால முடியாது. அப்ப நாங்க வந்து சசிகலா ஓட்டு போட்டு அது வேஸ்ட்டா போயிடும். நாங்க என்ன பண்றது அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடிய தோற்கடிக்கிற முயற்சியில நாங்க இறங்குவோம். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த பல பேர் இந்த முக்குளத்தோர் அந்த அந்த ஏரியாக்கள்ல இருக்கிற சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க. அந்த மாரி எண்ண ஓட்டம் இருக்கு சார். யாரு எடப்பாடிய தோற்கடிக்கிற கேண்டிடேட்டோ அவருக்கு ஓட்டு போடலாம். அதான் அதிமுகவை யார் தோற்கடிக்கிற லெவல்ல இருக்காங்களோ அவருக்கு ஓட்டு போடலாம். அதிமுக தோத்தா எடப்பாடி தலைமைக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப சசிகலாவோ, ஓபிஎஸோ அந்த இடத்துல தினகரனோ அந்த இடத்துல ஒரு ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து சசிகலா வந்து அதிமுகவுக்கு போற ஓட்ட கொஞ்சம் இழுத்தாங்கன்னா, யார் தோற்கடிக்கிற வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டு எடப்பாடிய வீழ்த்துவாங்க. அதை நோக்கி தான் இந்த விஷயம் போகுன்ற மாரி சொல்றாங்க ஆக்சுவலா. சோ இப்போ ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கானா, அவர் திமுகல போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு எதிரான பிரச்சாரம் பலமா இருக்கும் எடப்பாடிட்ட இருந்து. அவர் வந்து அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அது இதுன்னு நெறைய பண்ணுவாங்க. அவர் அப்புறம் அதிமுகவை பத்தி மறந்தே போயிடணும். திமுகல சேர்ந்தாருன்னா, உதயசூரியன் சின்னத்துல நின்னாலோ திமுகல சேர்ந்தாலும் அதிமுகவை சுத்தமா மறந்துடணும். அதுக்கப்புறம் அந்த சைடே போ முடியாது. அவர் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. திமுகல சேர்றதா, உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதா, இல்ல சுயேட்சையா போட்டி போடுறதா, கூட்டணி அமைச்சு சுயேட்சையா போட்டி போடுறதா, அப்ப சுயேட்சையா போட்டி போட்டா வின் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பல எண்ணங்கள்ல இருக்காரு. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்ன செய்தி வருதுன்னா, நாளைக்கே ஒரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. அவர் திமுகல சேர்றத கடைசி ஆப்ஷனா தான் வச்சிருக்காரு. கட்சியில சேர்றத கடைசி ஆப்ஷனா தான் வச்சிருக்காரு. ஏன்னா அது அவருடைய இத்தனை ஆண்டு கால அரசியலுக்கு வந்து ஒரு வேற ஒரு பரிணாமத்தை கொடுக்கறதுனால அதை ஒரு கடைசி வாய்ப்பா தான் வச்சிட்டு இருக்காரு. ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணின்ற அளவுல சுயேட்சையா போட்டி போடலான்ற அளவுல அந்த அளவுல ஓகேவா இருக்காரு. அது மாதிரி இருந்தாருன்னா பின்னாடி ஏடிஎம்கேல ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த கட்சியை கிளைம் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு அவரும் ஒரு பிளான் பண்ணி தான் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஆனா திமுக என்ன சொல்லுது, திமுக என்ன சொல்லுதுன்னா, நீங்க தயவு செய்து கட்சியில சேர்ந்துருங்க, உங்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் எல்லாம் தரோம், ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு தக்கபடி கவனிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சார், இப்ப நம்ம இவ்வளவு சொல்றோம். அவரு ஏடிஎம்கே சென்டிமெண்டா இருக்கக்கூடியவரு. அவரு 3 முறை முன்னாள் முதலமைச்சர். இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் தானே வந்து முதல் முறையாக திமுக ஆட்சி நல்லாட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி நற்சான்றிதழ் கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் நற்சான்றிதழ்லாம் கொடுக்குறாரு சார். சேம் சைடு நற்சான்றிதழ் கோல். கொடுக்கறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, ம். நற்சான்றிதழ் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க அந்த சின்னத்திலேயோ அந்த கட்சியிலேயோ சேரக்கூடாது. ஏன்னா ஏடிஎம்கே நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்காருல்ல, அந்த கேஸ் வேற இருக்குல்ல. அபிஷியலா சேரக்கூடாது, உதயசூரியன் நிற்கக்கூடாது. நின்னா பிரச்சனை வரும். அல்ல ஏடிஎம்கே அந்த பக்கமே இனிமே வாழ்க்கையில திரும்பியே பார்க்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் டிஎம்கேல சேர்ந்து உதயசூரியன் நிக்கலாம். இல்ல ஒரு அணி அமைச்சு ஒரு ஒரு சின்ன கட்சியை ஏற்படுத்தி அது திமுகவோட கூட்டணி வச்சு உதயசூரியன் சின்னத்தில் நிக்கலாம். அது அவர் அவர் எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு. இனிமே அதிமுக சகவாசமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா திமுகல போலாம். இல்லங்க அதிமுகல எடப்பாடிட்ட இருந்து இன்னும் கைப்பற்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். எடப்பாடி தோத்தாருன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணலான்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் மனசுல வச்சிருந்தாருன்னா, அவர் என்ன வச்சிருக்காரு தெரியாது. அவர் இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிற வரையும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு ஆக்சுவலா.
நிச்சயமா சார். நீங்களும் தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பாஜகவுடன் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியது இபிஎஸ் தான். பாஜகவுக்கு பரஸ்பரமா இபிஎஸ் தேவை இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவினோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தடாலடியான முடிவுகள் எல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஃபேவரபிளாக கிடைத்து விடுமா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது என்று சொன்னீர்கள். கிடைக்க வாய்ப்பே இல்லை. சோ அப்போ அவங்க வந்து அல்டர்னேட் ஆப்ஷனை பாக்குறது தான் இப்போ ஒரே வழியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். நிச்சயமா சமகால அரசியல் அவர் தான் சொல்றாரு, நான் என்ன சங்கரபுரத்துல சேர சொல்றீங்களா என்னன்னு கேக்குறாரு. அவர்தான் நான் என்ன பண்றது, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன சங்கரபுரத்துல சேர சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அப்புறம் ரொம்ப டெஸ்பிரேட்டா இருக்காரு, விரக்தியா இருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே வழி திமுக தான். அதை முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு அவருக்கு. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. Super Sarvana Stores.